வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய ஒரு சிறப்பு சிந்தனையை தொடங்குகிறோம். இது ஒரு நல வாழ்வுக்கான சிந்தனை. இதை நம்ம எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்னா, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். தானே விசாரிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் சந்திக்கும் போது, தொலைபேசியில் சந்திக்கும் என்ன கேட்குறோம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறதுனா என்ன? அவங்க ஏதோ சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களை கூட கேட்டால், நான் இப்போ கேட்டால் என்ன சொல்வீங்க? நல்லா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, சொல்கிறேன், இப்படி இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். உடல் நலத்தோடு இருக்கிறீர்களா? அது உடம்புல நோய் இல்லாமல் இருக்கிறீர்களா? இதுதான். அதாவது உடல் நல பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீர்களா? புரியுதா? சொல்லுவீங்களா, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கீங்களா? அடுத்த கேள்வி ஒன்று புரிஞ்சுதில்ல. அடுத்தது வெல்த் ப்ராப்ளம், பொருள் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு வர்ற வருமானம் போதும், கடன் வாங்காமல் மன நிறைவோட நான் உழைக்கிறேன், வருது வரும், நான் வாழ்நாள் முழுக்க உழைப்பேன், வாழ்நாள் முழுக்க வருமானம் வரும், நான் வாழ்வேன், நான் இன்னொருகிட்ட இருக்கிற மாதிரி அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு நான் ஏங்கவில்லை. எனக்கு இது கிடைச்சிருக்குது, அவருக்கு அது கிடைச்சிருக்கு, அவர் வாழ்கிறார், நானும் வாழ்கிறேன் என்ற பொருள் துறையில் ஒரு நிறைவு இருக்கிறதா? இதைத்தான் போதும் என்ற மனம்னு சொல்லுவாங்க. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? மன நிறைவு. இதைத்தான் ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறை செல்வம்னு சொல்றார். அப்போ ஆரோக்கியத்தை எப்படி சொல்றாரு? உடல் நலம். உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழணும். அடிக்கடி உடல் பழுதாகிட்டு வந்தா 80க்கு மேலே வாழ முடியாது. 80க்கு மேலே தான் இயற்கை மரணம் வரணும், உடல் தளர்ந்து. அப்போ அதுக்கு முன்னாடி வருதுன்னா அடிக்கடி நோய் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அல்லது நோய் வந்து மரணம் வந்துடும், அல்லது விபத்துக்கள்னால மரணம் வந்துடும், அகால மரணம். அப்போ யார் காலமானார்? 80 வயதுக்கு மேலே உடல் தளர்ந்து உடம்புல உயிர் சத்தெல்லாம் குறைஞ்சி ஒரு மரணம் வரும். அதுதான் இயற்கை மரணம். அதுதான் நீள ஆயுளோட வாழ்வது. அப்படி வாழ்றாங்களா? அப்படி வாழ்வோங்கிற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்குதா? எனக்கு இருக்கு. இது எல்லாருக்கும் வரணும். இதான் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழுதல். புரியுதா? இப்படி வாழணுமா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தும் போது கூட சொல்றாங்களே, தீர்க்காயுசா வாழணும். 60 வயசு ஆன உடனேயே ஆயுள் ஹோமம் எல்லாம் நடத்துகிறாங்க. இல்லை, ஒருத்தர் நீங்கள் ஒருத்தரை எதிர்பார்க்குறீங்க, அவங்கள நினைக்கிறீங்க, வந்து நிற்கிறாங்க, உங்களுக்கு இன்னிலிருந்து 100 வயசு அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். புரியுது? இப்போ எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? உடல் நலத்தோடும் வாழணும், நீண்ட நாள் வாழணும். இதானே என்ன வேண்டும் சொன்னார் ஐயா. என்ன வேண்டும்? உடல் நலமும் நீள ஆயுளும் வேண்டும். புரியுதா? அப்போ இதுதான் கவலை இல்லாத வாழ்க்கை. அதே மாதிரி செல்வம் வேணும் இல்லையா? கடைசி வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கணும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கடன் பட்டுட்டீங்கன்னா நீங்க ஏழைன்னு அர்த்தம். இல்லை, கடன் இல்லாத வாழ்க்கை. அதுல கடன்னா எதுன்னு சொல்றேன்? கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கை. இப்போ உங்ககிட்ட கடன் வாங்குறாங்க கம்பெனியில், அவனுக்கு கடன் தொல்லையாக இருக்கக்கூடாது. அந்த மாதமான இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கடன் தொல்லையா? இப்போ நீங்கள் கூட கடன் வாங்கலாம், அந்த கடன் உங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. மாதமான உங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தால் கடன் தொல்லை இல்லை. இப்போ புரியுதா? அப்போது கடன் தொல்லை இல்லாமல் வாழ வேண்டும். அதான் நிறை செல்வம். ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இப்படி வாழணும், இப்படி வாழ தெரியணும்.
அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா உதவும் உறவுகள் வேண்டும். தனி மனிதனாக வாழ முடியுமா? குடும்ப உறவுகள், சமுதாய உறவு வேணுமா வேண்டாம்? இப்போ குடும்பத்தில் நம்ம பிறக்கும் போதே நமக்கு உதவுறதுக்கு யார் இருக்கணும்? பெற்றோர் இருக்கணும் இல்லையா? சகோதர சகோதரிகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி திருமண வயது வந்த உடனே இந்த வாழ்க்கை துணை வேணும். அப்புறம் யார் வேணும்? குழந்தைகள் வேணும். வேணுமா வேணும்? இயல்புடைய மூவர் வள்ளுவர் சொல்வார், பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். இந்த உறவு வேணுமா? அவங்க இருக்கணும், அவங்க உதவியாக இருக்கணும். இது அல்லாமல் சுற்றத்தார்கள், தாய் வழி தந்தை வழி இருப்பாங்க இல்லையா? இவங்களுடைய உறவு நட்பு வேணுமா இல்லையா? இப்போ ஊர் உலகத்தில் இருக்க மக்கள் அதான் நண்பர்கள், சுற்றத்தார்கள் நண்பர்கள். சுற்றமும் நட்பும் சூழ பத்திரிகையில் போடுறீங்க இல்லையா? அப்போ ஒன்று குடும்ப உறவு, இன்னொன்று சுற்றத்தார் உறவு, இன்னொன்று சமுதாய உறவு வேணுமா வேண்டாமா? அதாவது அவர்களுடைய அன்பு நமக்கு வேணும். அவர் நம்ம மதித்து ஒத்து உதவி வாழுகிற நட்பு வேணும். அதான் நட்பு. நம்மை சமமாக மதிக்கணும். பிறரை சமமாக மதித்து, உங்களை அவர்களுக்கு சமமாக, நீங்கள் அவரை சமமாக. இப்போ இங்கே தொழில் செய்கிறீங்க, இங்கே எல்லாரும் சமம் தான். இங்கே தன்முனைப்பு இருந்தால் ஈகோ அல்லது உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அது சம உணர்வா? கிடையாது. அப்போ இந்த சம உணர்வு வேணும். நீங்களும் மனிதன், நானும் மனிதன். நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. நான் எதுக்கு வாழ்கிறேன்? இந்த உலக இன்பங்களை அதுதானே வாழ்கிறோம். உலக இன்பங்களை எப்படி அனுபவிக்கிறோம்? சுவைத்து, முகர்ந்து, பார்த்து, கேட்டு, தொட்டு. ஒன்று பொருள் உறவு, இன்னொன்று திருமண வாழ்க்கை உறவு. கண்டு கேட்டு உண்டு விருத்து உற்றறியும் ஐம்புலன் இன்பங்களை அனுபவித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஒருவேளை கடவுள் இன்று இரவு 12 மணியோட உனக்கு இந்த தோலுக்கு உணர்வு இல்லாமல் போயிடும், தொடு உணர்வு இருக்காது, நாவுக்கு சுவை உணர்வு இருக்காது, மூக்குக்கு வாசனை உணர்வு இருக்காது, கண்கள் பார்க்காது, காது கேட்காது, நீ வாழ விரும்புவாயான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, அப்படியே நான் வாழ்கிறேன் ஒரு 100 வருஷம் சொல்லுவீங்களா? இப்போ வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுதா? இதாங்க வாழ்க்கை. இந்த உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. புரியுதா? அப்போது எல்லாரும் இப்படி தானே வாழ ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கலாமா? எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு தானே வந்திருக்கிறோம். இதுதான் சம உணர்வு. எல்லாருக்கும் கை, காலு, கண்ணு, மூக்கு எல்லாம் தானே இருக்குது. எல்லாரும் இந்த உடம்பு எதால் ஆனது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், பஞ்சபூதங்கள். இதான பூத உடல்னு சொல்கிறீங்க. நிலம்ங்கிறது உணவு, தண்ணி குடிக்கிறீங்க, நிலம் சாப்பிட்றீங்க உணவா. உடம்புல வெப்பம் இருக்குது, காற்று வந்து போகுது, வெப்பம் வந்து போகுது, உயிரும் வந்து போயிட்டு இருக்குது, வருது போகுது, வருது போகுது, இடையில இருக்குது. இதான பஞ்சபூதங்கள். இப்போ நீங்கள் வேற, நான் வேறையா? இதில் எங்கே ஜாதி, மதம், மொழி, பேதம்? அவர் ஏழை, ஒரு பணக்காரர், ஒரு பெரிய அதிகாரி, ஒரு சிப்பந்தி இருக்கா? எல்லாரும் சமந்தானா இல்லையா? இப்போ புரியுதா? இந்த சம உணர்வு இருந்தால் இப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு வாழ்கிறோம்? இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழ்வோமா, உபத்திரம் பண்ணி வாழ்வோமா? அப்போ யாரையாவது உடலை தாக்குவீங்களா? இந்த உலக இன்பத்தை வாழணும்னா உடல் நலத்தோடு வாழணும். இன்னொன்று உலக இன்பங்களை அனுபவித்து வாழணும். இதான வாழ்க்கை. சர்வைவல் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கையை முதல்ல புரிஞ்சுக்குங்க. உயிர் வாழ்தல், புலன் இன்பங்களை அனுபவித்தல். இதுக்கு என்ன வேணுங்க? பொருள். பொருள் இல்லாருக்கு உலகம். அப்போ இந்த பொருள் யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் தானே வேணும். உங்களுக்கும் வேணும், எனக்கும் வேணும். இப்போ பொருளை எப்படி ஈட்ட போகிறீங்க? இயற்கை வளமாக இருக்குது. எல்லாரும் ஏதாவது ஒரு தொழில், பொருள் உற்பத்தி, வாங்கும் சக்தி பொருள் வச்சுக்கோங்க. ஒன்று பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை. இந்த 4 பிரிவில் ஏதாவது ஒரு தொழில் பிரிவை
நாம் தேர்ந்தெடுத்து நமக்கு எது பிடிக்குமோ அந்த தொழிலை கற்றுக்கணும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், வேலை கற்றுருக்கீங்க, வர்றீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா? இது மாதிரி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழில் அறிவை கற்றுக்கணும். உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்ததுன்னா டெய்லி வருவீங்க வேலைக்கு, சம்பளம் வருமா வராதா? சரி, நீங்கள் உழைக்கிறீங்கன்னு ஒருத்தருடைய உழைப்பில் உங்களுக்கு வருமானம் வந்துடுமா? எத்தனை பேர் சேர்ந்து உழைக்கிறீங்க? புரியுதா? அப்போது உங்களுக்கு பொருள் வேணும்னா நீங்கள் ஒருத்தருடைய உழைப்பில் மட்டும் வராது. ஒரு உணவு வேணும்னா கூட இந்த உணவு கையில் இருக்கிற ஒரு பிடி உணவு எத்தனை பேருடைய உழைப்பில் வந்திருக்குது? வாழ்ந்து மறைந்த சமுதாயம், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய உழைப்பில் தான் வந்திருக்குது. இதைத்தான் சொல்லுவாங்க, மேன் இஸ் அ சோசியல் பீயிங். அப்போது இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம யாரையாவது வேற நினைப்பீங்களா? ஈகோ வருமா? ஏற்றத்தாழ்வு உணர்வு வருமா? யாருக்காவது துன்பம் தருவீங்களா? அவங்களுக்கு துன்பம் வந்தால் நாம் உதவி வாழ்வோம் அல்லவா? ஏன்னா பிறருக்கு துன்புறுத்தினா அவங்க நமக்கு உதவுவாங்களா? தொழில் செய்ய முடியுமா? தொழில் பாருங்களேன், இன்னும் பண்ண முடியாது. அப்போ இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு இப்போ எல்லாருடைய உதவி வேண்டாமா? நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அதனால தான் மனிதன் எப்போவுமே எப்படி வாழணுங்க? பொருளையும் சம்பாதிக்கணும், மக்கள் நட்பையும் சம்பாதிக்கணும். மேலே சொல்லுவாங்க தெரியுங்களா, வாழணும்னா 4 பணம் சம்பாதிச்சா மட்டும் போதாது, 4 மனிதர்களை சம்பாதிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ புரியுதில்லை? அப்போது எப்படி வாழணும்? நீங்கள் யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழணும். அந்த பண்புக்கு பெயர் தான் அன்பு. அதே போல நீங்கள் உங்கள் உடம்புக்கு நோய் வந்துருச்சுன்னா நோயோடு வாழ்கிறதே துன்பம். நோய் வந்தால் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? பண்ண முடியாது. தொழில் அறிவை கற்றுக்க முடியுமா? ஒழுக்க பழக்க அறிவை கற்றுக்க முடியுமா? ஸ்கூலு காலேஜுக்கு போய் படிக்க முடியுமா? முடியாது தானே? அப்போ தொழில் செய்ய முடியுமா? முடியாது. இந்த உலக இன்பங்களையாவது அனுபவிக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ உடல் எவ்வளோ முக்கியம், உடல் நலம். இப்போ தான் நம்ம உடல் நலத்தின் மீது நமக்கு ஒரு அன்பு வருது. நம் உடலையே நாம் நேசிக்கிறோம். புரியுதா? அன்பு இருந்தால் தான் நீங்கள் இந்த உடலை என்ன பண்ணுவீங்க? கெடுக்காமல் பார்த்துக்குவீங்க தானே? இப்போ சொல்கிறோம், உடம்பை பசிக்கும்போது சாப்பிடணும். பசி இல்லாமல் சாப்பிட்டா உடம்பை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதானே? அந்த உணவை விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடணும். அப்படியே அள்ளி அள்ளி உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு அஜீரணம் வரும், நோய்க்கு வரும். இல்லை, நேரம் தவறி சாப்பிட்டா உடம்பு கெடும், அதிகமாக சாப்பிட்டா உடம்பு கெடும். உங்கள் மேலே உங்களுக்கு அன்பு இருந்தால் உணவில் கவனமாக இருப்பீங்கள்ல? இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இப்போ ஐயா வந்தார், அவர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, டீ வேணான்னு சொல்லிட்டார். ஏன்? அவர் உடம்புல அவருக்கு அன்பு இருக்கு. டீ சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ பாருங்க, அப்போ உங்கள் உடல் நலத்து மேலே அக்கறை இருக்கணும்னா உங்களுக்கு அன்பு வேணும். ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறீங்க, 2 வீலரோ 4 வீலரோ வாங்குகிறோம், அவருடைய மதிப்பு நமக்கு தெரியுது. ஐ லவ் மை வெஹிக்கிள். அப்போ எப்படி இயக்குவோம், எப்படி பராமரிப்போம்? கவனமாக இருப்போம்ல? அதான் அன்பு. இந்த உடல் மேலே அன்பு இருக்குதா? அன்பு இருந்தால் உடம்பு கெடுக்க மாட்டான், உணவில் கவனமாக இருப்பான், உழைக்கணும். இல்லை, உழைச்சா தானே ஜீரணம் ஆகும். உழைப்பில் அவனுக்கு பசிக்குதா? அப்போ உங்கள் மேலே அன்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உழைப்பீங்க. உடல் உழைப்பு ஒன்றுமே இல்லையா, நடனமாவது ஆடுவீங்க, உடல் பயிற்சியாவது செய்வீங்க, வாக்கிங்காவது போவீங்க, சும்மா கொஞ்சம் ஜாகிங்காவது பண்ணுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க. எப்போ? உங்கள் மேலே அன்பு இருந்தால். அதே போல் உறக்கத்தை கெடுப்பீங்களா?
ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உறங்கணும், சும்மாவது படுத்துருக்கணும். உங்கள் மேலே அன்பு இருந்தால் என்ன செய்வீங்க இல்லையா? அதே போல் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல பொருள் உறவை விட இந்த திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவு இருக்கு பாருங்க, அதில் தான் மனிதன் அளவுக்கு மேலே அனுபவித்து, உடல் தாங்கும் அளவுக்கு மேலே அனுபவித்து நோய்வாய்ப்படுகிறான். அதனால தான் அந்த காலத்தில் கற்பு நெறின்னு சொன்னாங்க. ஒழுங்காக இருக்கணும், திருமணத்துக்கு முன்னும் திருமணத்துக்கு பிறகும் கூட. இதுதான் பால் உறவு இன்பம். இந்த பால் உறவு இன்பத்தில் தான் நமக்கு அதிகமான உயிர் சக்தியை இழக்கிறோம், அதெல்லாம் நோய் வருது. அதனால தான் சித்த மருத்துவத்தில் ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. நோய் ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா 48 நாளைக்கு மருந்து சாப்பிடணும்னு சொல்லி 48 நாளும் கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்? அங்கே தான் உனக்கு உயிர் சக்தியை நீ, நோய்ங்கிறது என்ன, உயிர் சக்தி குறைஞ்சா நோய் வரும். அப்போது நீ உயிர் சக்தியை கூட்டிக் கொள்றதுக்கு மருந்து சாப்பிட்ற அந்த சமயத்தில் நீ பால் உறவில் ஈடுபட்டால் உயிர் சக்தி குறைஞ்சி போயிடும். புரியுதா? அப்போ இதில் கவனமாக இருக்கணுமா இல்லையா? புரியுதில்ல அறிவு? அப்போ இந்த அன்பு இருந்தால் தானே இது கவனமாக இருப்பீங்க. அதே போல் கோபப்படுறீங்க, பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஆசை தான். இந்த பொருள் ஆசை, புகழ் ஆசை, இதுக்கு என்ன பேருன்னா மன அழுத்தம், மன கொந்தளிப்பு. அதை இப்போ என்ன சொல்கிறோம்? டென்ஷன்னு சொல்கிறோம். டென்ஷனுங்கிறது அது ஒரு ஆங்கில சொல், ஆனால் தமிழ் சொல் மாதிரியே பழகி போச்சு. இப்போ ஸ்கூலில் கூட பிள்ளைகள் பேசிக்குது, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், டென்ஷன் ஏற்றாத அப்படின்னு பிள்ளைகள் பேசிக்குது. புரியுதில்ல? இதுதான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எதனால் வருது? ஆசை. புரியுது? பொறாமை, சினம். சினம் எப்போ வருது? ஆசை தடைப்படும் போது. கவலை வருது, நமக்கு அது இல்லையே, இது இல்லையே, இன்பம் இல்லையே, உறவு இல்லையே, பொருள் இல்லையே, உடல் நலம் இல்லையே. உடல் நலம் கெட்டு போனால் கவலை, பொருள் பிரச்சனை வந்தால் கவலை, உறவு பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டா, அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அன்பு இல்லாத மனைவி கணவனும் வந்துட்டாங்க, எந்நேரம் கவலை தான். அதில் தானே தற்கொலையே பண்ணுறாங்க, விவாகரத்து அதில் தானே வருது. இது கவலை இல்லையா? சொல்லுங்க. இதே மாதிரி அப்போ இந்த இதெல்லாம் இப்போ இந்த இப்படிதான் வரும்போது, இப்போ கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்காங்க, கண்டிப்பாக ஜீரண பிரச்சனை வந்துடும், அல்சர் வந்துடும். நிறைய பேருக்கு குடலில் அல்சர் வர்றது அவ்வளவும் கவலையினால தான். புரியுதுங்களா? கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன வந்துடும்? அல்சர் வந்துடும். அல்சர்னா என்ன? அஜீரணம் தான் காரணம். அப்போ அஜீரணம் வந்தால் எல்லா நோய் வரும்ல? அஜீரணமே அனைத்து நோய்களுக்கும் காரணம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்போது இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த 5லும் நம்ம அளவு முறை காக்கணும்னா நமக்கு நம்ம மேலே அன்பு இருக்கணும் இல்லையா? இந்த அன்பு எப்படி வரும்? அன்புன்னா என்ன? அன்புன்னா இப்போ இந்த உடலை தான் சொன்ன, இந்த உடம்புக்குள்ள யார் வாழ்றா? இறைவன். இந்த உடம்புல யார் வாழ்றது? உலக இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? நானா? நானா யாரு? இந்த உடலா? இல்லை. இந்த உடலுக்குள்ள அறிவுன்னு ஒன்று இருக்கு, மனம்னு ஒன்று இருக்குல்ல. மனம் இருக்குல்ல, மனம் தானே அனுபவிக்குது. அதாவது உயிர், உயிர்னு இருக்கு. உயிர் இல்லைன்னா அனுபவிக்குமா? செத்துப்போன உடம்பு பார்த்து ரசிக்குமா? கேட்டு ரசிக்குமா? உயிர் இல்லை. அப்போ எது அனுபவிக்குதுங்க? உயிர் தான். அந்த உயிருக்கு என்ன பெயர்? அதுதான் ஆன்மா. அந்த உயிர் எங்கேருந்து வந்தது? அதுதான் தெய்வம், கடவுள். கடவுளுக்கு இன்னொரு பேர் என்னங்க? ஆத்மா. இது ஆன்மீகம். உயிருக்கு பேர் ஆன்மா தானே. ஒரு இறந்து போயிட்டாரு, என்ன பிரிஞ்சதுன்னு சொல்கிறோம்? ஆன்மா பிரிந்தது. அப்போ உயிர் தானே. இப்போ உயிருங்கிறது என்னது? அதுதான் கடவுள். அண்டத்தில் கடவுளாய் பேசப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். உயிர் தான். அப்போ இந்த உயிருக்கு, உயிரை நீங்கள் பார்க்க முடியுமா ஊனக்கண்ணால்? முடியாது. ஆனால் இருக்குதுங்கிறது சிந்தனைக்கு தெரியுது இல்லை? இதுதான் கடவுள். கடவுளுக்கு, கடவுள் எங்கும் இருக்குது.
அந்த உயிருக்குள்ள அறிவுன்னு ஒன்று இருக்கு, புரியுதா? அந்த அறிவு தான் அனுபவிக்குது. அறிவது அறிவு. அதனால தான் சொன்னாங்க அறிவே தெய்வம் தான் மகரிஷி சொல்றார். அறிவே தான் தெய்வம், அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவறிய அறிவு திருக்கோயில் அமைத்தார் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இப்போ நீங்கள் அறிவு திருக்கோயில்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? யார் அமைச்சது? வேதாத்திரி மகரிஷி. எதுக்கு? அறிவை அறிய. அறிவு தான் தெய்வம். தெய்வத்தை அறிய, கடவுளை அறிய, ஆன்மாவை அறிய. அதுதான் நீ. நான் உடல் அல்ல. நான் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது நான் யாரு? என்னுடைய மனம், என்னுடைய அறிவு. அதானே? அப்போ அறிவு தானே தெய்வம். இப்போ நானும் தெய்வம், நீங்களும் தெய்வம். இப்போ புரிஞ்சு போச்சா? அப்போ நம்ம எல்லாரும் தெய்வம். இப்போதான் சம உணர்வு வருது. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ கடவுளை அறிஞ்சாச்சு. உங்களுக்கு கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? தெரிஞ்சு போச்சா? தெரியலையா? அறிவு தான் கடவுள். மதங்கள் எல்லாம் கடவுளுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லியிருக்குதா? இல்லை. எந்த மதமும் சொல்லலை, இந்து மதமும் சொல்லலை. ஒரு நாமமும் ஒரு உருவம் இல்லை. அருவாய் உருவாய் வருவாய்ன்னு தான் மாணிக்க வாசகர் பாடுறார். இறைவனுக்கு உருவம் கிடையாது. இது கிறிஸ்தவமும் சொல்லுது, பிதாவுக்கு உருவம் கிடையாது, அல்லாவுக்கு உருவம் கிடையாது. எந்த மதமும் சொல்லலை. ஆனால் அந்த அருவமான தெய்வமே உருவமாக அவதாரம் எடுத்து மக்கள் வாழும் முறையை சொன்னது. நீ நல்லவனா நடக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும் சொல்லிச்சா இல்லையா? நீ உன்னையே நேசிக்கணும், பிறரையே நேசிக்கணும். உனக்கும் நல்லதை செய்யணும், பிறருக்கும் நல்லதை செய்யணும். நீ தீயதை செய்தால் நான் உனக்கு தண்டனையை கொடுப்பேன், உனக்கு துன்பம் தருவேன். இதுதான் மத நூல்களில் சொல்லியிருக்கு. புரியுதா? அப்போ நம்ம கோயில்களுக்கு போறோம். எதுக்கு போனோம்? கடவுளை அறிவதற்கு போகும். ஆனா அப்போ கடவுளை அறிவது தானே போகணும். கடவுளை எப்படி அறிய போறீங்க? இந்த மாதிரி சொல்லணுமில்ல கடவுளை பற்றி ஒருத்தர் சொல்றதுக்கு. அதுதான் குரு. அப்பாவை அம்மா இல்லாம நம்ம அறிய முடியாது. ஏன்? நமக்கு அப்பா யாருன்னு யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். மாதா பிதா. அப்போ தெய்வத்தை அறியணும்னா நமக்கு யார் வேணும்? தெய்வத்தை அறிந்தவர் குருவாக வரணும். அவர் சொல்லுவார் நமக்கு. தெய்வத்தை எப்படி அறிகிறது? சிந்தித்து தானே அறியணும். அதனால தான் குருமார்கள்லாம் சிந்திப்பதற்கு மூளைத்திறன் வேணும் இல்லையா? அதுதான் சிந்திப்பதற்கான மூளை பகுதி தலையில இருக்கு. மனிதனுக்கு தான் இருக்கு, விலங்குக்கு கிடையாது. அதனாலதான் சிந்தித்து அறிகிற அறிவுக்கு பெயர் தான் ஆறாவது அறிவு. அப்ப ஆறாவது அறிவோடு பிறந்திருக்கிற ஜீவன் யாரு? மனிதன் மட்டுமே. சிந்தனை அறிவு, அதுக்கான மூளை பகுதி இருக்கு. இப்போ நீ கடவுளை அறிஞ்சாதான் உங்களுக்கு அன்பு வரும். புரியுது இல்லை? இப்போ அன்பு தானே வேணும். எது கடவுள்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, ஓ அறிவு தான் கடவுள். இப்போ எல்லாரும் தானே, இப்போ எல்லாரும் நான் தானே, நான் இன்புற்று வாழெல்லாம் வந்திருக்கிறேன். அப்போ நீ யாருக்காவது துன்பம் தருவேனா? கொடுக்க மாட்டேன். துன்பம் போக்கி வாழ்வேன் இல்லையா? அப்போ நல்லதை செய்வேன். அதே சமயம் பொருள் வேணும். பொருள் வேணும்னா என்ன செய்வோம்? பொருளை பறிப்போமா? உழைச்சி பொருள் ஈட்டுவோம். அப்போ எல்லாருக்கும் பொருள் இருக்கும். புரியுதுல்ல? அதான் மகரிஷி சொல்றார், கடவுளை அறிந்தவன் ஒழுக்கமா வாழ்வான், தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராம வாழ்வான், உழைச்சி பொருள் ஈட்டுவான், பிறருக்கு பொருளை கொடுப்பான், யாருக்கும் துன்பம் தர மாட்டான். அப்போ இப்படி வாழும்போது, இந்த அன்பு வாழ்க்கையை வாழும்போது இங்க எல்லாருக்கும் என்ன இருக்குங்க? உடல் நலம் இருக்கும், பொருள் இருக்கும், உதவும் உறவுகள் இருக்கும்,
உலக இன்பங்களை அனுபவிக்கும் போது மன நிறைவும் இருக்கும். ஏன்? எனக்கு மரணமே கிடையாது, நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் என்னாலும் வாழுகிறேன். அதனால் இன்னைக்கு ஒரு இன்பம் கிடைக்கும்போது இன்னைக்கே அனுபவிச்சா தான் உண்டு, இல்லைன்னா இனிமே கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று நம்ம அதிகமாக அனுபவிப்போமா? சொல்லுங்கள். இப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் இப்போ திருநெல்வேலிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்ருக்குறேன். இங்கே போன இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அது சாயங்காலம் 6 மணிக்கு தான் திறப்பாங்க, 7 மணிக்கு திறப்பாங்க கடை. ஆளுக்கு 50 கிராம் தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? மேலும் அப்புறம் வாங்கிக்கலாம். ஒருத்தன் போகிறான், இனிமேல் எப்படா வரப்போகிறோம், ஒரு 1/2 கிலோ சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டா உடம்பு தானே கேடு. ஆனால் அங்கேயே ஒருத்தன் இருக்கிறான்னு, நாம தான் எப்போ இங்கே இருக்கிறவன், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்போ பேராசைப்பட மாட்டான்ல. இப்போ ஏன் இந்த உலகத்தில் வாழும்போது இன்பத்தை அனுபவிக்கும்போது ஏன் அதிகமாக அனுபவிக்கிறான்? நான் பொய்ப்பொருள்னு நினைக்கிறான், நான் மெய்ப்பொருள் அல்லன்னு நினைக்கிறான். நீ மெய்ப்பொருள், நீ ஆன்மா. சரீரம் அழிந்து போகும், ஆத்மா அழியாது. எனக்கு அழிவு கிடையாது. நான் ஆத்மா என்று அறிந்தவன் இந்த உலக இன்பங்களை எப்படி அனுபவிப்பான்? அளவோடு அனுபவிப்பான். அவனுக்கு நோய் வராது, ஆசைப்பட மாட்டான். அப்போ அவனுக்கு பொருள் பிரச்சனையும் இல்லை. ஆசைப்பட்டா தானே பொருள் பிரச்சனை. பிறரிடம் இருக்கிற பொருளுக்கு ஆசைப்படுறான் இல்லையா? ஆசைப்பட்டாதான் அவன் வேறு நான் வேறுன்னு நினைக்கிறான். அதான் பேராசை என்பதே. புரிஞ்சுக்குங்க, பிறரிடம் இருக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலனின்பத்திற்கும் ஆசைப்படுவதே பேராசை. ஆன்மாவை அறிந்தவனுக்கு இங்கே பிறர் என்று யாருமே கிடையாது, எல்லாருமே நான் தான். புரியுதா? அப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்கு நான் ஆசைப்படுவேன், நான் பட மாட்டேன். ஏன்னா அந்த பொருள் உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்குது. நீங்க வேறு நான் வேறு அல்ல. புரியுதா? இந்த அறிவு வந்தாதான் இதான் அன்பு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ அன்பு தான் வேணும். அன்பு எப்போ வரும்? நான் ஆன்மா, கடவுளை அறிந்தவனுக்கு தான் அன்பு வரும். அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இப்போ புரியுதா? அப்போ அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்கள் உடல் மேலே அன்பு வந்துடும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நான் பிறரை வருத்தி வாழ்ந்துட்டா, பிறரை திட்டுறது, பொருளை பறிக்கிறது, உரிமையை பறிக்கிறது, பிறரை வேதனைப்படுத்துறது. இப்போ சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தரை வேதனைப்படுத்தினீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடுத்தவன் வேதனைப்படுத்தி நம்ம நல்லா இருக்க போகிறோம். அவன் சொல்லுவான், நீ நாசமாக போவேன். பிறர்க்கு நான் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல். அதனால தான் சில நோய்களுக்கு நமக்கு நாமே தவறு செஞ்சு இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் இதில் அளவு முறை மீறி செயல்பட்டு நோய் வந்தால் நீங்கள் மருத்துவம் பண்ணி நோயை குணப்படுத்திடலாம். ஆனால் பிறருடைய சாபத்தை, வேதனையை சம்பாதித்ததால் வரும் நோயை நீங்கள் மருந்து சாப்பிட்டு குணப்படுத்தவே முடியாது. இதான் வேதம் சொல்லுது. அதனால தான் சொன்னான், நீ அனுபவிச்சு தான் தீரணும். பிறர்க்கு நான் முற்பகல் செய்யின், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். அப்போ என்ன செய்யணும்? அது பின்னால் வரும். அப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? இப்போ 20 வயசில் ஒரு பாவம் பண்ணனா அது 40 வயசில் வருது. அப்போ இந்த அடுத்த 20 வயசுக்குள்ளே நீ என்ன பண்ணிடணும்? புண்ணியம் பண்ணிடணும். அது வராது. புரியுதுங்களா? கடன் வாங்கிட்டீங்க, கடன் திருப்பி கட்டிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை, அப்போ இதுதான் புண்ணியம். பாவத்துக்கு பரிகாரம் என்ன? புண்ணியம் தான். தர்மம் தலை காக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களே? அப்போதான் இந்த அன்பு இருந்தால் தானே புண்ணியம் பண்ணுவேன். உங்க மேலே அன்பு இருக்கணும். அவன் மேலே, உங்க மேலே எனக்கு அன்பு இருந்தால் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். என் மேலே அன்பு இருந்தாலும் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு தீங்கு செஞ்சா உங்க வேதனை எனக்கு சாபமாயிடும்.
புரியுதா? நான் உங்களுடைய பொருளை பறிக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு நாள் பொருள் பறிக்கப்படுவேன். என் பொருளை எவனா திருடிடுவான், இல்லைன்னா எனக்கு இருக்கிற பொருளை நான் இழந்துருவேன். பொருள் இழப்பு வந்து விடும். நான் பிறரை துன்புறுத்தினால் என்ன ஒருத்தன் துன்புறுத்தும். பிறருடைய 2 பேர் நல்லா உறவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க, ஏதோ கோல் சொல்லி உறவை முறிச்சு விட்டுட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் உறவு முறியும். ஒருத்தருடைய மனைவியை, கணவனை, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, உதவுகிற நண்பர்களை நீ கொலை செய்து விட்டால் உனக்கு உன்னுடைய உறவுகளை ஒருவன் கொலை செய்வான். இது காவல்துறை அதிகாரிக்கு தெரியும். உண்மை, சும்மா வராது. அதனால இதுதான் இப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிந்த உடனே நமக்கு இப்போ அன்பு வந்துருச்சா வரலையா? அன்பு வந்தாதான் இந்த அப்போ அனைத்துக்கும் அடிப்படை என்னங்க? அன்பு. அன்புங்கிற ஒரு பண்பு இருந்தால் உங்களுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குங்க? உடல்நலம் காப்பதில் கவனமா இருப்பீங்க. பிறர் நட்பு வேணும். அப்போ பிறரை மதித்து ஒத்து உதவி வாழ்வீங்க. குடும்பத்துக்குள்ள அப்படி இருக்குன்னு வச்சு, கணவன் மனைவி அன்பு இருக்கு. ஒருத்தர் கணவன் மனைவியே ஒருத்தர் சமமா, நீனும் கடவுள் நானும் கடவுள், நீனும் பஞ்சபூதம் நானும் பஞ்சபூதம், உனக்கும் இன்ப துன்ப உணர்வு இருக்குது எனக்கும் இருக்குது. அதான் ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழ வேணும்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. இதுதான் புரிதல். புரிதல்னா என்னங்க? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கணவன் மனைவிக்குள். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க, என்னையா அண்டர்ஸ்டாண்டிங்? அட நீ 2 பேரும் பஞ்சபூத கூட்டு, 2 பேரும் கடவுள், 2 பேரும் எதுக்கு வாழ்றோம்? இந்த உலக இன்பத்தை அனுபவித்து வாழ. அப்போ நீ எனக்கு உதவணும், நான் உனக்கு உதவணும். இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இது கூட தெரியல. எங்கேயாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருமா? சொல்லுங்க. நிறைய பேருக்கு குடும்பத்துள்ள அமைதியே இல்லை, நிம்மதியே இல்லை. வேலைக்கு போறவங்க கூட வீட்டுக்கு போகணுமேன்னு நினைக்கிறான். அதனால தான் நிறைய பேர் டாஸ்மாக்கு போயிட்டு போறான். எல்லாத்தையும் கலந்து மறந்துட்டு அப்படியே போறான், அங்கே படுத்துறான். ஏன்னா கவலை. புகை பிடிக்கிறது, மது இருந்துறது எல்லாம் இப்படிதான் இருக்குது. கவலை. குடும்பத்தில் அமைதி இருந்தா, சந்தோஷம் இருந்தா வீட்டுக்கு போவான்ல சீக்கிரமா. போனா போக மாட்டேன்னா? இப்போ புரியுதா? எல்லாத்துக்கும் அடிப்படை என்னங்க? அன்பு. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. அறன்னா அறிவுன்னு அர்த்தம். அறநெறி அறிவு, நல்ல அறிவு. இப்ப புரிஞ்சுக்கங்க. இப்ப அன்பு இருக்கிறவங்க கிட்ட என்னென்ன பண்பு இருக்கும்னு சொல்றேன், அன்பு இல்லாதவங்க கிட்ட என்னென்ன பண்பு இருக்கும்னு சொல்றேன். அன்பு இருக்கிறவங்க கிட்ட நிறை மனம் இருக்கும், பேராசை இருக்காது. இன்னொருத்தருட்டு இருக்கிறது எனக்கு வேணும்னு நினைக்குமானா? பொறுமை இருக்கும். என கோபப்பட்ட துன்பம் இல்லை. ஈகை உணர்வு இருக்கும். யாராவது துன்பப்படுற, பொருள் இல்லை, அறிவு இல்லை. இப்போ நான் அறிவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இது ஈகை. பொருள் இல்லாதவனுக்கு பொருளை கொடுக்கணும், அறிவு இல்லாதவனுக்கு அருளை கொடுக்கணும். அருள்னா அறிவு. இது ஈகை தானே? ஏன் உங்க மேல உள்ள அன்பு, அதனால தான் வந்திருக்கிறேன். அப்போ இது நல்ல பண்பு தானே? ஈகை வந்துடும் பாருங்க. நிறைமனம், பொறுமை, ஈகை, அப்புறம் கற்பு நெறி. இந்த பால் உறவுல அது ஒருத்தருடைய, அதை சொல்றோம் இல்லையா, என்ன சொல்றோம்? வன்கொடுமை. இந்த இம்மாரல் செக்ஸ், இதுல தானே துன்புறுத்துறோம். துன்புறுத்தி பால் உணர்வை அனுபவிக்கிறான். இப்படி அனுபவிச்சா அவங்க வேதனைப்படுவாங்களா இல்லையா? சாபம் எவ்வளவு பெரிய சாபம். அதனால இது ஒண்ணு. அடுத்தது அப்போ கற்பு நெறி வந்துடும். கற்பு நெறி வந்துடும் அல்லவா? அடுத்தது பாருங்க, சம உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லை. ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், மொழியின் பேரால், இப்படி எல்லாம் சொல்றோமா இல்லையா? செல்வந்தன், ஏழை, பணக்காரன், பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பு அவருக்கு அதிகமா இருக்குது, இவருக்கு தாழ்வா இருக்குது. எல்லாரையும் சமமா பார்ப்பீங்க அன்பு இருந்தா தானே. அதே மாதிரி மன்னிப்பு. ஒருத்தர் எந்த குற்றம் பண்ணினாலும்
நம்ம என்ன பண்ணிடுறோம்? மன்னிச்சிருவோம். ஏன்னா அன்பு இருந்தால் தானே. அன்பு இல்லைன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில அன்பு இருக்குது இல்லையா? ஏதாவது வஞ்சம் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை கேடு பண்ணுறாங்களா? அன்பு இருந்தால் வஞ்சமே இருக்காது. புரியுதா? அப்போ இந்த 6 நற்குணங்கள் அன்பு இருக்கவங்ககிட்ட வந்துடும்ல. அப்போ அன்பு இல்லாதவங்ககிட்ட இது இருக்குமா? அன்பு யார்கிட்ட இருக்குதும்? தன்னை அறிந்தவன், கடவுளை அறிந்தவங்ககிட்ட தான் அன்பு இருக்கும். ஆன்மாவை அறிந்தவன். அதான் தன்னையோ கடவுளையோ அறிபவனுக்குத்தான் அன்பு இருக்கும், நல்ல பண்புகள் இருக்கும், நல்லதை செய்து நலமாக வாழ்வான். அப்போ அன்பு இல்லாதவங்கிட்ட அப்போ கடவுளை அறியாதவங்கிட்டலாம் அன்பு இருக்காது. இல்லை அன்பு இருக்காது இல்லை, உண்மைதானே? அப்போ அவங்கள்ட்ட 6 குணங்கள் இருக்கும், கெட்ட குணம் இருக்கும். அது என்னன்னு பாருங்க. என்ன 6 கொட்ட குணம் என்னதுங்க? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். சரியா போச்சா? இப்போ யாருக்கிட்ட எல்லாம் இந்த 6 குணங்கள் இருக்கோ அவளிடம் அன்பு இல்லை. ஏன் அன்பு இல்லை? அவர்கள் கடவுளை அறியவில்லை. அப்போ இப்போ என்ன செய்யணும்? அன்பு வர்றதுக்கு எல்லாரும் கடவுளை அறியணும். புரியுதா? இதான் ஆன்மீக அறிவு. ஆன்மீகம் தழைக்க வேண்டும்னு சொன்னது இதுதான். மனித சமுதாயத்தில் என்ன தழைக்கணும்? ஆன்மீகம் தழைக்க வேண்டும். ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாவை அறிந்தவர்கள் எண்ணிக்கை பெருகணும். அப்படி பெருகி இருந்தா வீட்டுக்குள்ள சண்டை வருமா? ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கும் சண்டை சச்சரவு வருமா? ஒரு ஊருக்குள்ள ஜாதியின் பேரால் மொழியின் பேரால் சண்டை வருமா? ஒரு நாட்டுக்குள்ள வருமா? இப்போ பாருங்க, இலங்கையில் நடக்குது, உக்ரைனில் நடக்குது, நம்ம நாட்டுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அவ்வப்போது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளவு குற்றங்கள் நடக்குது. அன்பு இருந்தால் நடக்குமா? சொல்லுங்க. பொருள் பிரச்சனை இருக்குமா? ஒன்றும் இருக்காது. பாருங்க, அப்போ மனிதன் மகிழ்ச்சியாக வாழணும். இதான் கவலை இல்லாத வாழ்க்கை. அப்போ கடவுளை அறிந்தவங்க கிட்ட இந்த 6 நல்ல குணமும் இருக்கும். பொறுமை, நிறைமனம், ஈகை, கற்பு, சம உணர்வு, மன்னிப்பு எல்லாம் இருக்குமல்லவா? அப்போ அவனுக்கு துன்பம் இருக்குமா? அவனுக்கு கவலை இருக்குமா? அப்போ கடவுளை அறியாதவனுக்கிட்டலாம் என்ன இருக்கும்? 6 குணங்களும் இருக்கும், கவலையும் இருக்கும். இப்போதான் சொன்னாங்க கவலை இல்லாமல் வாழணும். கவலை இல்லாத வாழ்வுன்னா என்ன? உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் மன நிறைவோடும் வாழ்வதே கவலை இல்லாத வாழ்க்கை. அப்போ கவலை வாழ்க்கைன்னா என்னது? துன்பமான வாழ்க்கைன்னா என்னது? உடல் நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனையோடு வாழ்வது துன்ப வாழ்வு. அதுவே கவலை வாழ்வு. அப்பதான் சொன்னார் வள்ளுவர், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்து. அப்போ நீங்க என்ன செய்யணும்? கடவுளை உணரணும் இல்லையா, அறியணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்னா உங்கள் மனதை அந்த கடவுள் மீது செலுத்தி அதை உணர வேண்டும், அதை நினைக்க வேண்டும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிவிடுவாய். நீ கடவுளா மாறணும். கடவுளுடைய பண்பு என்னது? அன்பு, கருணை. புரியுதா? அன்பே கடவுள், அன்பே சிவன். அப்போ நீ அன்புடையவனாக ஆகணும்னா நீ என்னவாகணும்? நீயே கடவுளாயிரணும். எப்படி கடவுளாகிறது? நாத்திகவாதின்னு நான் அப்புறம் சொல்றேன். இப்போ 6 கடலோடு இணைந்து விட்டால் 6 கடலா மாறிடும்ல. இதான் யோகா, இணைதல். இணைதல் உணர்தல் 2 வேறு வேறா? ஒண்ணு இல்லை. அப்போ அதுக்கு தான் தியானம். இந்த கடவுளை அறிவதற்கு தான் தியானம். தியானம் தான் மகிழ்ச்சி கொடுக்குறாருங்க கடவுளை அறிவதற்கு. ஏன்னா தியானம் பண்ணி தான் சிந்தித்து இது உணர முடியும். அப்போ தியானம் தான் சிந்திக்கிறதுக்கு மூளை. அப்புறம் மகரிஷி விளக்கம் கொடுக்கிறார். அதான் பிரம்ம உபதேசம். எது கடவுள்னு சொல்றாரு. அதை தவம் பண்ணுனாதான் அவர் சொல்ற விளக்கம் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் இங்கே அகத்தாய்வு பயிற்சி ஆழியார்ல கொடுக்குறோம். அப்போ
கடவுளை அறிவதற்கு மகரிஷி என்ன பயிற்சி கொடுக்குறாங்க? தியானமும் இறைவனை பற்றிய விளக்கமும், பிரம்ம நிலை விளக்கம், பிரம்ம ஞானம் கொடுக்கிறார். தவம் செய்து கொடுக்கிறார். சரி, நீங்க தவம் செய்யணும்னா இந்த உடல்ல உயிர் சக்தி இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ஃபேன் ஓடணும்னா 220 வோல்ட் கரண்ட் வேணும். அதே மாதிரி மூளை இயங்க வைக்கணும். மூளை இயங்காம கிடக்குது, டார்மெண்டா இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணணும், இயங்க வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் வேணும். அந்த வோல்டேஜ் உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அதான் உடம்பால் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். நீங்க பாருங்க, இப்ப எல்லாருமே நோயில தான் இருக்கும். சிறு சிறு நோயாவது இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால தான் இங்கே உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சின்னு 2 பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியை செஞ்சிட்டீங்கன்னா உடல் நலம் வந்துடும். இருக்கிற நோய் கட்டுப்பட்டுரும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், தவம் பண்றதுக்கு சக்தி வந்துடும். அக்கத்தான் மகரிஷி கொடுக்கிறார். உடல் பயிற்சி கொடுத்து, காயக்கல்ப பயிற்சி கொடுத்து, தவமும் கொடுத்து, அந்த இறைவனை பற்றிய அறிவை, தன்னை பற்றிய அறிவை, கடவுளை பற்றிய அறிவை மகரிஷி விளக்குகிறார். நமக்கு விளங்கி விடுகிறது. நாம் சிந்தித்து விளங்கணும். அதைத்தான் ஒரு கவியில சொல்றாரு, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். முடிஞ்சு போச்சா? அதுக்கு தான் உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி பண்ணி, தவமும் பண்ணி, மகரிஷி கொடுக்கிற விளக்கத்தை கேட்டு, இந்த பயிற்சியும் அவர் தான் கொடுக்கிறாரு. உடல் பயிற்சியும் அவர் தான் கொடுக்கிறாரு, காயகல்ப பயிற்சியும் அவர் தான் கொடுக்கிறாரு, தவமும் அவர் தான் கொடுக்கிறாரு, விளக்கமும் அவர் தான் கொடுக்கிறாரு. விளக்கம் சிந்தனையை தூண்டும். நாம சுயமாக சிந்தித்தால் நாம் கடவுளை அறிந்து கொள்ளலாம். கடவுளை அறிந்ததும் அந்த கடவுள் தான் அறிவு, அதுதான் எல்லாரிடமும் இருக்கிறது, அதுதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டா அன்பு வந்துடும். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். இப்ப புரிஞ்சு போச்சா? அப்போ அன்பு வந்துடும். இல்லை, அன்பு வந்துருச்சுன்னா இனிமே உங்களுடைய செயல்லாம் எப்படி இருக்கும்? பொறாமை வருமா? கோபம் வருமா? கடும்பற்று வருமா? ஒன்றும் வராது. உழைச்சி பொருள் ஈட்டுவீங்க, சிக்கனமா இருப்பீங்க, பொருள் பிரச்சனை இருக்காது, யாருக்கும் துன்பம் தர மாட்டீங்க, முடிஞ்சா உதவி செய்வீங்க, உறவு பிரச்சனை இருக்காது, உங்க உடல்நலம் காப்பதில் கவனமா இருப்பீங்க, மன நிறைவோடு வாழ்வீங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு மரணம் கிடையாது, இந்த உடல் மட்டும் நான் அல்ல, எல்லாமே நான் தான். இப்போ மரண பயமும் இருக்காது. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர்னு வள்ளல் பெருமான் சொல்றார். இதுதான் கவலை இல்லாத வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. அப்போ மகிழ்ச்சியான வாழ்வு என்று சொல்வதும் கவலை இல்லாத வாழ்வுன்னு சொல்றதும் ஒண்ணுதானே. இப்போ நம்ம எப்படி வாழ்த்துறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பி பர்த்டேல ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, இப்படிதானே வாழ்த்திட்டு இருக்கிறோம். ஹாப்பி அக்கேஷன், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பின்னா என்னங்க? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான வாழ்க்கையே கவலை இல்லாத வாழ்க்கை. எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சா? இப்போ நீங்க எல்லாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியா வாழணும், கவலை இல்லாம வாழணும். அப்ப என்ன பண்ணணுங்க? கடவுளையோ தன்னையோ அறியணும். அதான் மகரிஷி சொல்றார், உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குருவை அடையணும். அந்த குரு அங்கதான் இருக்காரு, வேதாத்திரி. இன்னைக்கு அவருடைய இடத்துல எங்களை போன்ற பேராசிரியர்கள் இருக்கிறோம். நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், உடல் பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம், காயக்கல்பம் கற்றுக் கொடுக்குறோம், தவம் கற்றுக் கொடுக்குறோம், பிரம்ம நிலை விளக்கம் கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளலாம், கவலை இல்லாமல் வாழலாம் என்று கூறி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.